இப்படியா பேசுவது? மேடையில் வைத்தே அமைச்சருக்கு விழுந்த பதிலடி. செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நன்மங்கலம் ஊராட்சியில் உள்ள பிரச்சினைகளை கூறி வந்தனர். பெண் ஒருவர் கால் வசதி இல்லை, அதனை ஏற்படுத்தி தர வேண்டும். எங்களை பிரச்சினை குறித்து ஊர் தலைவரோ வார்டு உறுப்பினரோ வந்து கூட எட்டி பார்க்கவில்லை, ஓட்டு மட்டும் கேட்க வந்தார்கள் என அமைச்சரிடம் கேட்டார். அதற்கு அமைச்சர், நீ ஓட்டெல்லாம் போட வேண்டாம், பொட்டியில் வைத்து பூட்டு போட்டு கொள்ளுங்கள் என பதிலளித்தது சர்ச்சையாகியுள்ளது. வாக்களிப்பது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை. அதனை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லாத போது அமைச்சர் ஒருவர் பொறுப்பில்லாமல் பெண் ஒருவரிடம் ஓட்டு போட வேண்டாம் என கூறுவது கேள்வி கேட்போரை மிரட்டுவது போல் உள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. இந்திரா நகர்ல தண்ணி வந்து அவங்க வந்து யாரும் கிளீனே பண்ணல. ஃபுல்லா தண்ணி, வீடுக்குள்ள தண்ணி. எங்களுக்கு ஒரு யாரு திருமணம் தான் ஒரு வார்டு நபர், அவர் உள்ள வந்து எட்டி கூட பார்க்கலாம். கூட்டம் வேணா வரமாட்டோம், போன் வேணா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எட்டியா பார்க்க முடியாது. இவரும் காலையே வரதா இல்லை, ஓட்டு மட்டும் வந்து கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. ஆனா ஆமா, இந்த வாரம் போட மாட்டாங்க. புதிதாக அமைக்க போற சாலைகள் சொல்றீங்களா சார்? ஒரே ஒரு கோரிக்கை மட்டும். ஆமா, 30 வருஷமா இந்த இடத்துல வசிக்கிறோம் ஐயா. வரி பணம் கரெக்டா கட்டுறோம். தயவுசெய்து எங்களுக்கு பட்டாக்க ஏற்பாடு பண்ணணும் ஐயா. கோவலன் 1வது குறுக்கு தெரு, வரி பணம் நாங்க கரெக்டா கட்டுறோம் ஐயா. 35 வருஷமா அந்த இடத்துல வசிக்கிறோம். எங்களுக்கு பட்டாக்கு கொஞ்சம் ஆமாங்க ஐயா, வழிவகுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சார், வரப்போற திட்டத்துல அபிநந்த நகர் பேர் இருக்கா மட்டும் பாருங்க சார். வரி வாங்காம இருக்காங்க சார், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். நாங்க வரி கட்ட ரெடியா இருக்கிறோம், வரி வாங்காம இருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். நீதிமன்றம் தெரியும், வரி மின்சாரம் கொடுக்கூடாது, நீதிமன்றம் தமிழக முதல்வர் அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு ஏன்னா நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அது மிக நிதியமைச்சர் சொன்னார் 6,60,000 கோடி திராவிட மாடல் அரசு அப்படின்னார். சரி, நான் பேச வேண்டாம்னு தான் பார்த்தேங்க ஐயா. சரி, சின்ன பசங்கிட்ட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு பொழைச்சு போட்டு மறுபடியும் சொன்னாங்க 6,60,000 கோடி எங்க ஸ்டாலின் அரசு வாங்கி இருக்கிறாங்க, எங்க திறமைய பாத்துங்க. அப்பவும் பார்த்தேன், என்ன வேண்டாம், விளையாட்டு வேண்டாம், கம்மல் இருக்கனே, நான் பேச விரும்பல. 3வது நாள் எல்லா அமைச்சர்களும் 6,60,000 கோடி பணம் வந்திருக்கு, இதன் மூலமாக தமிழகம் பாத்தீங்கல்ல எப்படி அப்படின்னாரு. அப்புறம் பிரஸ் கூப்பிட்டேன், சரி ஒண்ணு சொல்லாதான் புரியும் அப்படின்னு. அண்ணே, யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசல 2023 பிப்ரவரி மாசம் போன வருஷம் நடத்தினாரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. 33 லட்சம் கோடி ரூபாய் வாங்கினார். 33 லட்சம் கோடி ரூபாய். நம்ம 6,60,000 கோடி, 5 மடங்கு கம்மி. தமிழகம் முடிஞ்ச உடனே குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிச்ச உடனே அவங்க ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 10, 11, 12 26 லட்சம் கோடி. எவ்வளவு ஐயா? 26 லட்சம் கோடி. உடனே திராவிட மாடல் அரசு பார்த்துச்சு. பிஜேபி நாலதான் எங்களுக்கு வர்ற காசு குறைஞ்சு போச்சு. நான் சொன்னேன், இதான் நான் பேச மாட்டேன்னு நான் சொன்னேன்ல. நீ 6,60,000 கோடி ஓவரா நீ டாம்பிங் பண்ண, அதான் நான் பேச வேண்டிய நிலைமை. நீ வந்து உத்தரப்பிரதேஷ்காரனா பான் பிராக் போடுவான், உத்தரப்பிரதேஷ்காரனா நம்ம ஊர்ல வந்து டாய்லெட் கட்டுவான், உத்தரப்பிரதேஷ்காரனா ரோடு போடுவான். ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 9 விமான நிலையங்கள் இருக்கிறது. 9. தமிழ்நாட்டில் 9 இல்லைங்க ஐயா.